ரைட், நாங்கள் இன்னைக்கு கதையை எடுத்துக்கொண்ட ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு ப்ரெப்போசிஷன்ஸ். இந்த ப்ரெப்போசிஷன்ஸுங்கிறது இங்கிலீஷ் லாங்குவேஜில் உங்களுக்கு தெரியும், பிரதானமாக 8 பார்ட்ஸ் ஆஃப் தி ஸ்பீச் இருக்கு. 8 பார்ட்ஸ் ஆஃப் தி ஸ்பீச்சில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட் ஆஃப் தி ஸ்பீச் தான் இந்த ப்ரெப்போசிஷன்ஸ். இந்த ப்ரெப்போசிஷன்ஸை பொறுத்த அளவில் உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ் லாங்குவேஜில் மொத்தமாக 2 மில்லியன் வேர்ட்ஸ் இருக்குது. இந்த 2 மில்லியன் வேர்ட்ஸில் நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் கூடுதலாக ரிப்பீட் பண்ணுற வேர்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு 3000 to 5000 வேர்ட்ஸை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுலேயும் இந்த 3000 வேர்ட்ஸை நாங்கள் டார்கெட் பண்ணி தான் முதலாம் கட்டமாக நம்ம இங்கிலீஷை படிக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் எங்களோட அனுபவத்தில் நாங்கள் அந்த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் என்வாயன்மெண்ட்டுக்கு நாங்கள் போனோம்னா, நாங்கள் இங்கிலீஷை பயன்படுத்துகிற அந்த சூழலுக்கு நாங்கள் போனால் அது எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செய்யணும்னா 5000ங்கிற அந்த வொகாபுலரி ரேஞ்ச் ஒன்று வரும். அது பிறகும் உங்களுக்கு 1 by 1 இன்க்ரீஸ் ஆகி ஒரு 10,000 மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகிற வேர்ட்ஸ் உங்களுக்கு மைண்டில் செட் ஆகினா ஓரளவுக்கு 95% நீங்கள் இங்கிலீஷை வந்து செகண்ட் லாங்குவேஜாக ஃப்ளூவெண்ட்டாக பேசலாம். ஓகே, ரைட். இப்போ எங்களோட விடயம் என்னென்னா, இந்த மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகிற 3000 வேர்ட்ஸ் உள்ளுக்கு இருக்கிற ப்ரிப்போசிஷன்ஸ் அது அன்னளவா 28 ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்கு. அப்போ எங்களோட கோர்ஸில் வந்து எங்களோட FELTS இந்த FELTS கோர்ஸில் வந்து 13 லெவல்ஸ் இருக்கு. நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. அதில் முதலாவது லெவல் வொகாபுலரி சம்பந்தமான விடயம், வொகாபுலரி கூட்டுறதுக்குரிய ஒரு கமாண்ட்ஸ் அண்ட் ப்ரைசஸ்ங்கிற பாடம். அதோட 2வது லெவல் வந்து பார்ட் ஆஃப் ஸ்பீச் சம்பந்தமான பாடம். 2வது லெவல் பார்ட் ஆஃப் ஸ்பீச் சம்பந்தமானது. அந்த 2வது லெவலில் இருக்கிற ஒரு பாடம் தான் இந்த ப்ரிப்போசிஷன்ஸுங்கிறது. ரைட். இப்போ இந்த 2வது லெவலில் இருக்கிற 2வது லெவல், இந்த பேசிக் 13 லெவல்ஸில் இருக்கிற 2வது லெவலில் நாங்கள் இந்த 28 ப்ரிப்போசிஷன்ஸையும் உங்களுக்கு அறிமுகம் செய்திருக்கிறோம். அந்த 28 ப்ரிப்போசிஷனும் நம்பர் போட்டு நாங்கள் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். இந்த 28 ப்ரிப்போசிஷன்ஸும் எதுன்னு நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரிப்போசிஷனுக்கும் நாங்கள் ஒவ்வொரு சத்தம் கொடுத்திருக்கிறோம். புத்தகத்தில் பார்த்த வழங்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், அபவுட்ங்கிற ப்ரிப்போசிஷனுக்கு வந்து பற்றிங்கிற சத்தம் கொடுத்திருக்கோம், பற்றி. அது மாதிரி ஒவ்வொரு ப்ரிப்போசிஷனுக்கும் ஒவ்வொரு சத்தம் கொடுத்திருக்கிறோம். அந்த சத்தம் ஒவ்வொரு ப்ரிப்போசிஷனுக்கும் இருக்கிற அந்த சத்தத்தை நீங்கள், சத்தம்ங்கிறது சத்தம், இதை இங்கிலீஷில் நாங்கள் சவுண்டுன்னு சொல்லுவோம். அந்த ஒவ்வொரு ப்ரிப்போசிஷனுக்கும் இருக்கிற சவுண்டை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் சத்தம்ங்கிறதுக்கும் சவுண்டுங்கிறதுக்கும் மீனிங்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. பாருங்க, பென்னுங்கிற ஒரு வேர்டுக்கு நாங்கள் இங்கிலீஷில் டிக்ஷனரி பார்த்தோம்னா பேனாண்டு வரும். இது வந்து இந்த பென்னுங்கிற வேர்டினுடைய அர்த்தம், மீனிங். சரியா? ஆனால் இந்த அபவுட்டுங்கிற வேர்டுக்கு இருக்கிற இந்த சொல் வந்து இந்த அபவுட்டுங்கிற ப்ரிப்போசிஷனுடைய சத்தம், சவுண்ட். அப்போ ஒவ்வொரு வேர்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கிற வேர்ட்ஸ் ப்ரிப்போசிஷன் கன்ஜங்ஷனுக்கு வந்து சத்தம் தான் இருக்கே தவிர ப்ரிப்போசிஷன்ஸ் கன்ஜங்ஷன்ஸுக்கு வந்து சத்தம் இருக்கி. ஏனைய மற்ற பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்கிற வேர்ட்ஸுக்கு வந்து மீனிங், அதில் கருத்து, மீனிங் தான் நீங்கள் டிக்ஷனரியில் பார்க்கக்கூடிய மாதிரி. சரி, அந்த விடயத்தை கொஞ்சம் வழங்கி கொள்ளணும். அப்போ ப்ரிப்போசிஷன்ஸ் கன்ஜங்ஷன்ஸுக்கு இருக்கிறது வந்து மீனிங் இல்லை, அது வந்து அது ப்ரிப்போசிஷன்ஸ் கன்ஜங்ஷன்ஸில் சத்தம்ங்கிறத நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அதே மாதிரி நாங்கள் எங்களோட புக்கில் லெவல் 1 லெவல் 2ல் இந்த பாடம் நீக்கி அந்த பாடத்தில் 28 ப்ரிப்போசிஷன்ஸை நாங்கள் மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகிற ப்ரிப்போசிஷன்ஸ் என்று லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறோம். அந்த லிஸ்ட் அவுட் பண்ணின 28 ப்ரிப்போசிஷன்ஸுக்கும் நாங்கள் ஒவ்வொரு சத்தம் கொடுத்திருக்கிறோம். அது மட்டும்தான் இந்த 28 ப்ரிப்போசிஷன்ஸுக்கும் இருக்கிற சத்தம் இல்லை. ஒரு ப்ரிப்போசிஷன்ஸ் எடுத்துக்கொண்டால் இன்னும் சில சத்தங்களையும் டிக்ஷனரியில் கொடுத்திருப்பாங்க. ஒரு ப்ரிப்போசிஷன்ஸுக்கு ஏராளமான சத்தங்கள் இருக்கும். ஏராளமான சத்தங்களை வச்சு நாங்கள் அந்த ப்ரிப்போசிஷன்ஸை பயன்படுத்தலாம். இருந்த போதிலும் ஒரு குறிப்பிட்ட ப்ரிப்போசிஷன்ஸுக்கு ஒரு 2 அல்லது 3 அல்லது 3க்கு மேற்பட்ட சத்தங்கள் இருந்தாலும் கூடுதலாக நாங்கள்
எந்த சத்தத்தை எங்களோட டெய்லி கான்வர்சேஷனில் பயன்படுத்துவோங்கிறத தான் நாங்கள் எங்களோட புக்கில் பேசிக் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்காக நாங்கள் தொகுத்து தந்திக்கிறோம். அப்போ நீங்கள் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் கொடுத்திருக்கிற சத்தம் வந்து உங்களுக்கு புதிதாக இருந்தாலும் அல்லது ஒரு ப்ரிப்பரேஷனுக்குரிய சத்தம் வேறொன்றை நீங்கள் வேற ஒரு ஆசிரியர்கிட்ட படித்திருந்தாலும் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் சரியான சத்தம் தான், இதுவும் சரியான சத்தம் தான். அந்த ப்ரிப்பரேஷனுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சத்தங்களும் ஒரு சில ப்ரிப்பரேஷன்ஸுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சத்தங்களும் நெருங்கி இருந்தாலும் நாங்கள் கூடுதலாக டெய்லி கான்வர்சேஷனில் கூடுதலாக பயன்படுத்தப்படுற அந்த சத்தத்தை தான் நாங்கள் உங்களுக்கு பேசிக் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்காக இலகுவாக நீங்கள் படித்து கொள்ளணும். ஆரம்பத்திலே குழம்பக்கூடாது. எல்லா சத்தங்களையும் தந்து நாங்கள் அதை வழங்கப்படுத்தினா உங்களுக்கு வழங்காமல் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக ஒரு சத்தத்தை மாத்திரம் நாங்கள் எங்களோட புத்தகத்தில் பாடம் எழுதிருக்கோம். அதில் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீங்கள் அப்படியோ மைண்டில் ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். சரி, ரைட். அப்போ இந்த 28 ப்ரிப்போசிஷன்ஸும் என்னங்கிறது இப்போ இது ஒரு அபவுட்டுங்கிறது இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இது இந்த பெரிய வேர்டத்துக்குள்ளுக்கு நாங்கள் அபவுட்டுங்கிற வேர்டை பார்த்தோம்னா இது எந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச், இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் எந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய வேர்டு கேட்டால் நீங்கள் ப்ரிப்போசிஷன்ஸுங்கிற பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய வேர்டு இதை சொன்னால் போதும். அந்த அளவுக்கு இதோட இந்த வேர்டு இந்த ப்ரிப்போசிஷனோட நீங்கள் இந்த 28 ப்ரிப்போசிஷன்ஸோட உங்களுக்கு அறிமுகம் இருந்தால் போதும். அவ்வளவும் காணும். அந்த நாலேஜ் உங்களுக்கு போதும். அந்த ஒவ்வொரு ப்ரிப்போசிஷன்ஸுக்கும் இருக்கிற நாங்கள் கொடுத்திருக்கிற மோஸ்ட்லி இருக்கிற சத்தங்களும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட ப்ரிப்போசிஷன்ல ஸ்பெல்லிங் தெரிஞ்சிருக்கணும், சரியான ஸ்பெல்லிங் தெரிஞ்சிருக்கணும். 3 விடயம். ஒன்று எதெல்லாம் மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகிற ப்ரிப்போசிஷன்ஸ், அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரிப்போசிஷனுக்கும் நாங்கள் கொடுத்திருக்கிற மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகிற சத்தம், அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரிப்போசிஷன்ல ஸ்பெல்லிங், அதை நீங்கள் அறிஞ்சு வச்சுக்கொள்ளணும். சரிதானே? ரைட். இவ்வளவுதான் நீங்கள் எங்களோட FELTS கோர்ஸில் லெவல் 2ங்கிற பாடத்தில் அறிய வேண்டியது. இதுக்குள்ளதான் நம்மளுக்கு எக்ஸாம் வரும். அதுக்கு நீங்கள் ரெடியாகி அந்த எக்ஸாமை செய்தால் போதும். ரைட். ஆனால் ப்ரிப்போசிஷன்ங்கிறது இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு சின்ன ஒரு பாடம் இல்லை, அது ஒரு பெரிய ஒரு பாடம். உங்களுக்கு தெரியும் ப்ரிப்போசிஷன்ஸ் சொன்னால் இது ஒரு நான் இப்போ சொல்ல போகிற விடயங்கள் வந்து மேலதிகமான தகவல்கள். இது உங்களுக்கு சும்மா கேட்டுக்கொண்டிருக்கீங்க. ஆனால் இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸுக்கு வராது. எங்களோட லெவல் 2ல நாங்கள் உங்களுக்கு வைக்க போகிற எக்ஸாமில் இது சம்பந்தமான கேள்விகள் எதுவும் கேட்க மாட்டோம். இருந்தாலும் மேலதிகமான தகவல்களுக்காக நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கொள்வது நல்ல. சரிதானே? ஓகே. இப்போ ப்ரிப்போசிஷன்ஸுங்கிறது உங்களுக்கு தெரியும் கனெக்ட் பண்ணுற வேர்ட்ஸ். அப்போ கனெக்டிங் வேர்ட்ஸ் என்று சொல்லலாம். கனெக்டிங் வேர்ட்ஸ் இது எதை கனெக்ட் பண்ணணும்னு சொன்னால் இது எந்த மாதிரியான வேர்ட்ஸை சென்டென்ஸில் கனெக்ட் பண்ணணும்னு சொன்னால் ஒரு நவுனை இன்னொரு நவுனோட கனெக்ட் பண்ணும். ஒரு நவுனை இன்னொரு நவுனோட கனெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இப்படி சொல்லுவோமே, ரவி இஸ் அட் ஹோம். ரவி இஸ் அட் ஹோம். பாருங்க, இந்த நவுனை இந்த ஹோம்ங்கிற நவுனோட கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இந்த ப்ரிப்பரேஷனை இந்த இடத்துல பயன்படுத்திக்கிறோம். அது அட்வான்ஸ்டான கணக்கு விளக்கங்கள் சொல்லி அதை வழங்கப்படுத்தணும். இருந்தாலும் இது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது மாதிரி இது ஒரு மேலதிகமான தகவல். இதை நீங்கள் அலட்டி கொள்ள தேவையில்லை. இப்படியான விடயங்களும் இதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் அட்வான்ஸ் இங்கிலீஷ் படிக்கக்குள்ள இதை கிளிக் பண்ணி விரிவான டீட்டெயில் என்னென்று பார்க்கலாம். சரியா? அதே மாதிரி இது வந்து ஒரு நவுனை இன்னொரு நவுனோட கனெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் சென்டென்ஸில் ப்ரிப்போசிஷன்ஸை பயன்படுத்துவோம். அதே மாதிரி ஒரு நவுனை நாங்கள் ஒரு எஜெக்டிவ் ஒன்றோட கனெக்ட் பண்ணுறதுக்கும் வாக்கியங்களில் எஜெக்டிவ்ஸோட நாங்கள் எஜெக்டிவ்ஸ் ஒரு நவுனை எஜெக்டிவோட கனெக்ட் பண்ணுறதுக்கும் நாங்கள் ப்ரிப்போசிஷனை பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா he is fond of tea. இப்போ பாருங்க, இந்த நவுனை இது ஒரு எஜெக்டிவ் ஃபண்டுங்கிறது. அப்போ இந்த ஃபண்டுங்கிற எஜெக்டிவோட இந்த நவுனை கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆஃப்ங்கிற ப்ரிப்போசிஷனை நாங்கள் இந்த சென்டென்ஸில் நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். அப்போ உங்களுக்கு சாதாரணமாக விளங்கிக் கொள்ளலாம். ப்ரிப்போசிஷன்ஸுங்கிறது கனெக்டிங் வேர்ட்ஸ். அந்த கனெக்டிங் வேர்ட்ஸ் இப்போ நாங்கள் கனெக்டிங் வேர்ட்ஸ் என்று சொல்லக்குள்ள எந்த மாதிரியான வேர்டோட சென்டென்ஸில் கனெக்ட் பண்ணுது பார்த்தீங்கன்னா ஒரு நவுனை இன்னொரு நவுனோட கனெக்ட் பண்ணுது. அதே மாதிரி ஒரு நவுனை
இன்னொரு எஜெக்டிவோட சென்டென்ஸில் கனெக்ட் பண்ணுது. அதுக்கு சில உதாரணங்களை சொல்லியிருக்கிறேன். இது அட்வான்ஸ்ட் இங்கிலீஷில் படிக்கிற விடயம். அதை நீங்கள் விருப்பம் வேண்டாம், அட்வான்ஸ்ட் இங்கிலீஷில் நீங்கள் அதை விளக்கமாக படித்து கொள்ளலாம். ஆனால் இப்போக்கி உங்களுக்கு இது சம்பந்தமான டீட்டெயிலான விளக்கம் உங்களுக்கு தேவையில்லை. ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு அமைகிற சந்தர்ப்பத்தில் அதை பற்றி நாங்கள் டீப்பாக படித்து கொள்ளலாம். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரிப்போசிஷன்ஸில் சில டைப்ஸ் இருக்கு, 2-3 டைப் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்கு, சிம்பிள் ப்ரிப்போசிஷன். அது மாதிரி ப்ரேஸ் ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து 2 பிரதானமான டைப்ஸ் இருக்கு. இப்போ சிம்பிள் ப்ரிப்போசிஷன்ஸ் உங்களுக்கு தெரியும், at, on, in எல்லாம், இதெல்லாம் சிம்பிளான ப்ரிப்போசிஷன். அது மாதிரி ப்ரேஸ் ப்ரிப்போசிஷன்ங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், according to, அது மாதிரி in front of, இந்த மாதிரியான phrase prepositions இருக்கு. அது மாதிரி இந்த மாதிரியான simple prepositions இருக்கு. அப்போ நாங்கள் எதெல்லாம் simple prepositions, எதெல்லாம் phrase prepositionsங்கிறதையும் நாங்கள் டீட்டெயிலாக படிக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரியான சிம்பிள் ப்ரிப்போசிஷன்ஸை பயன்படுத்தி எப்படி வசனங்களில் பயன்படுத்தி வாக்கியங்களில் வேர்ட்ஸை கனெக்ட் பண்ணுறது, அது மாதிரி இந்த மாதிரியான ப்ரேஸ் ப்ரிப்போசிஷன்ஸை எப்படி வசனங்களில் பயன்படுத்தி வேர்ட்ஸ் அல்லது சென்டென்சஸை கனெக்ட் பண்ணுறதுங்கிறது சம்பந்தமான டீட்டெயிலையும் நாங்கள் விரிவாக பார்க்கணும். அது அட்வான்ஸ்ட் இங்கிலீஷில் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிற பொறுத்து நாங்கள் அதை டீட்டெயிலாக பார்த்து கொள்ளலாம். நீங்கள் கடைசியாக சொல்லிட்டு இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் இந்த தலைப்பு கீழே நீங்கள் லெவல் 2 எஃப்இஎல்டிஎஸ் எங்களை எஃப்இஎல்டிஎஸ் கோர்ஸில் லெவல் 2ல் நீங்கள் லெவல் 2ங்கிற பாடத்தில் சரியாக படித்து விளங்கி ஞாபகம் வச்சு கொள்ள வேண்டியது, எக்ஸாமுக்கு நீங்கள் ரெடியாகி கொள்ள வேண்டிய விடயங்கள் 3 விடயம் தான். எதெல்லாம் மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகிற ப்ரிப்போசிஷன்ஸ் 28 இருக்கு, அதை எது தெரிஞ்சிருக்கணும். அந்த ஒவ்வொரு ப்ரிப்போசிஷனுக்கும் இருக்கிற சத்தம் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு ப்ரிப்போசிஷன்ல ஸ்பெல்லிங்கும் சரியாக தெரிஞ்சிருக்கணும். இந்த 3 விடயங்கள் எதெல்லாம் மோஸ்ட் ரிப்பீட் ஆகிற ப்ரிப்போசிஷன்ஸ், அது மாதிரி ஒவ்வொரு ப்ரிப்போசிஷனுக்கும் இருக்கிற சத்தம், அது மாதிரி ஒவ்வொரு ப்ரிப்போசிஷன் ஸ்பெல்லிங். இது தவிர ப்ரிப்போசிஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது ஒரு சென்டென்ஸில், அது மாதிரி ப்ரிப்போசிஷனில் என்னென்ன டைப்பான ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்கு, அது சம்பந்தமான டீட்டெயிலான விளக்கங்கள். இது சம்பந்தமாக நீங்கள் சும்மா நான் இப்போ சொன்ன விடயங்களை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கொண்டா சரி. இப்படியான விடயங்கள் நம்ம இருக்கு, நாங்கள் ஒரு படிக்கிறதுக்கு இருக்கோம். சந்தர்ப்பம் வரும்போது அதை நாங்கள் டீப்பாக படிப்போம். இப்போதைக்கு நாங்கள் இந்த பேசிக் விடயத்தை தெரிஞ்சு கொண்டு இவ்வளோ விடயங்களையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கொண்டு எக்ஸாமுக்கு ரெடியானா சரிங்கிற விடயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கொண்டா சரி. அவ்வளோதான் இந்த ப்ரிப்பரேஷன் சம்பந்தமான விடயம். ஓகே, தேங்க்யூ.